ஹல்லேலூயா. உட்கார். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆமென். ஹல்லேலூயா. 145வது சங்கீதத்துல இந்த 18வது வசனமும் 19வது வசனமும் சொல்லப்படுகிறது. தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும், உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் கர்த்தர் சமீபமாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தர் எப்படி இருக்கிறாரா? சமீபமாய் இருக்கிறார். அதே போல அவர் தமக்கு பயந்தவர்களுடைய விருப்பத்தின்படி செய்து அவர்கள் கூப்பிடுதலை கேட்டு அவர்களை ரட்சிக்கிறார். ஹல்லேலூயா. நம்ம கூப்பிடுதலுக்கு கர்த்தர் பதில் கொடுக்கிறதுக்கு ஒரே காரணம் உண்மையாய் கூப்பிடுகிறவர்கள். ஹல்லேலூயா. நமக்கு பயந்தவர்களுக்கு. ஹல்லேலூயா. பயப்படணும், உண்மையா இருக்க வேண்டும் என்று தேவ பிள்ளைகளை கர்த்தர் இப்படிதான் இருக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். ஹல்லேலூயா. நமக்கு இங்கு கொடுக்கப்பட்டிருக்கிற தலைப்பு என்னவென்று பார்க்கும்போது, உண்மை உள்ள மனுஷன் பரிபூரணமான ஆசீர்வாதத்தை பெறுவான். கர்த்தருக்கு பயப்படுதல், கர்த்தருக்கு பயப்படுதல் ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. உண்மை உள்ள மனுஷன், கர்த்தரிடத்தில் உண்மை உள்ள மனுஷன் பரிபூரணமான ஆசீர்வாதம். அந்த பரிபூரணமான ஆசீர்வாதம் எப்படி வரும் என்று பார்க்கும்போது கர்த்தருக்கு பயப்படுது. ஹல்லேலூயா. கர்த்தருக்கு பயப்படுகிறவர்களை பற்றி, கர்த்தருக்கு பயப்படாதவர்களை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு பயந்தா என்ன நடக்கும்? கர்த்தருக்கு பயப்படணும்னா என்ன நடக்க போகுது? ஹல்லேலூயா. அதிகமா கர்த்தருக்கு பயந்தா என்ன நடக்குதுன்னு நம்ம பார்க்க போறோம். ஹல்லேலூயா. தேவன் பெரிய காரியங்களை செய்கிறவர், நம் மத்தியில் அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்த தேவன். நாம என்ன செய்யக்கூடாதா? ஆண்டவருடைய பாதத்துல பரீட்சை பாராது இருப்பாயாக என்று உபாகம புஸ்தகம் 6வது அதிகாரத்துல 16வது வசனம் சொல்லுகிறது. நீங்க மாறாவில செய்தது போல உங்கள் தேவனாகிய கர்த்தரை பரீட்சை பாராது இருப்பாயாக. ஹல்லேலூயா. என்ன பண்ணக்கூடாதா? பரீட்சை பார்க்க கூடாதா? பரீட்சை பார்க்க கூடாதுன்னா சந்தேகப்படக்கூடாதா? ஆண்டவர் மேல என்ன பண்ணக்கூடாதா? சந்தேகப்பட்டு எழுப்புதலை எழுப்பக்கூடாதா? ஹல்லேலூயா. அதே போல தேவனை பரீட்சை பார்த்தவர்கள் என்ன ஆனார்கள் பார்க்கும்போது 1 கொரிந்தியர் புஸ்தகம் 10வது அதிகாரத்துல 9வது வசனத்தை நம்ம வாசிக்கும் போது அங்க பவுல் சொல்றார். எப்ப சொல்றாருன்னு பாருங்க. இதெல்லாம் நடந்து பல ஆண்டுகள் கழித்து, பல வருஷங்கள் கழித்து, கிறிஸ்து மரித்ததுக்கு அப்புறம், கிறிஸ்து பிறக்கிறதுக்கு முன்னாடி நடந்த சம்பவத்தை கிறிஸ்து இறப்புக்கு அப்புறமா பவுல் கிட்டத்தட்ட ஒரு 10-15 வருஷம் கழிச்சு இந்த காரியத்தை கற்றது அவர் சொல்றார். என்ன சொல்றாருன்னு பார்த்தா வாசிங்க. அவர்களில் சிலர் கிறிஸ்துவை பரீட்சை பார்த்து பாம்புகளால் அழிக்கப்பட்டார்கள். என்ன பண்ணாங்களா? பாம்புகளால் என்ன பண்ணாங்களா? அழிக்கப்பட்டாங்க. ஹல்லேலூயா. இந்த சம்பவம் எங்க நடக்குதுன்னா, மோசே சீனாய் மலையில கர்த்தருடைய சமூகத்தில் உட்கார்ந்து இருக்கும்போது இஸ்ரவேல் மக்களுடைய வாழ்வாதாரங்கள் செழிக்கிறதுக்காக, வாழ்வாதாரத்துல ஆசீர்வாதத்தை கொடுக்கிறதுக்காக இந்த மக்கள் எப்படி வாழ வேண்டும், இப்படிதான் வாழ வேண்டும் என்ற ஒரு கற்பனையை கொடுக்கிறதுக்காக தேவனாகிய கர்த்தருடைய சமூகத்துல மோசே அமர்ந்து இருக்கும் போது நடந்த ஒரு சம்பவம். கர்த்தர் வனாந்தரத்தில் நடத்தி வந்த தேவன் எகிப்து தேசத்திலே வெள்ளரிக்காய வெள்ளப்பூடிய சாப்பிட்டு கொண்டிருந்த அந்த ஜனங்களுடைய கூக்குரலை கேட்டு வனாந்தரத்துல மோசேயோடு தேவன் பேசி, ஒரே மலையில மோசேயோடு தேவன் பேசி, இந்த ஜனங்களுடைய கூக்குரல் எனக்கு கேட்கப்பட்டது, இந்த ஜனங்களை விடுவிக்கிறதுக்காக நான் உன்னை தேர்ந்தெடுத்திருக்கிறேன். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அங்க சாக்குலாம் சொல்ற மோசே, அது வேண்டாம். அவர் சாக்குலாம் சொல்றாரு, அந்த சாக்குலாம் ஆண்டவர் என்ன பண்ணல, ஏத்துக்கல. ஹல்லேலூயா. ஆனா பாருங்க, அந்த வனாந்தரத்திலே நடத்தி வந்த தேவன், செங்கடலை பிளந்த தேவன், யோர்தானை பின்னிட்டு போக செய்த தேவன்,
எரிகோவின் கோட்டையை உடைத்த தேவன் இடத்துல இவங்க பரிசு பார்க்கிறாங்க. என்ன பார்க்கிறாங்கன்னா, எங்களை அழைத்து வந்த தேவனுடைய உருவம் எப்படிப்பட்டதா இருக்கிறது என்று சொல்லி விக்கிரத்தை அங்க உண்டு பண்றாங்க. அல்லேலூயா. அங்க பாம்பு அனுப்பி அவங்க கடிப்பு வைக்கிறாங்க. ஆண்டவர் பரிசு பார்க்கிறாங்க. கர்த்தருடைய சமூகத்தில் மோசே உட்கார்ந்து இருக்கிறாரு. இங்க பரிசு பார்க்கிற ஒரு ஜனம். அந்த ஜனங்களுடைய வாழ்க்கை நன்றா இருக்க வேண்டும், ஆசீர்வதிக்கப்பட வேண்டும். இவர்கள் பார்க்காத தேசம், இவர்கள் காணாத தேசம், இவர்களுக்காக நாட்டப்பட்டிருக்கிற ஒரு தேசம், இவர்களுக்காக வைக்கப்பட்டிருக்கிற ஒரு தேசம், இவர்களுக்காக ஆயத்தம் பண்ணப்பட்ட ஒரு தேசத்தை கர்த்தர் கொடுக்கிறதுக்காக அங்க போய் நீ எப்படி வாழ வேண்டும் என்பதற்கு உண்டான காரியத்தை தேவன் சொல்வதற்கு ஒரு ஊழியக்காரனை தேர்ந்தெடுத்து கர்த்தர் சீனாய் மலையின் உச்சியில கர்த்தர் பேசிக் கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. உன்னை குறித்து, உன் வாழ்க்கையை குறித்து, உன்னுடைய சந்ததியை குறித்து நீ எப்படி இருக்க வேண்டும் என்று சொல்லி, வாழ வேண்டும் என்று சொல்லி உனக்கு அறிவுரை சொல்வதற்காக கர்த்தர் ஒரு காரியத்தை செய்யும் போது இவர்கள் எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறாங்கன்னா கர்த்தரை பரீட்சை பார்க்கிறவர்களாக இருக்கிறார். அல்லேலூயா. ஒரு பள்ளிக்கூடம் போறோம் நம்ம. ஒரு பள்ளிக்கூடம், எத்தனை பேர் பள்ளிக்கூடம் போயிருக்கிறோம்? நம்ம பள்ளிக்கூடம் போன எல்லாரும் பள்ளிக்கூடம் போயிருக்கிறோம். அதில் எங்க வீட்டம்மா தவிர அங்க அச்சாங்க சொல்லிட்டு வந்துருப்பாங்க. அதே மாதிரி சகோதரி வள்ளியை தவிர மற்றவர்கள்லாம் என்ன பண்ணிருப்பாங்க? பள்ளிக்கூடம் போயிருப்பாங்க. நம்ம ராஜேந்திரன் கூட போயிருக்க மாட்டேன்னு நினைக்கிறேன். அல்லேலூயா. மற்றவங்களாம் கண்டிப்பா என்ன பண்ணிருப்பாங்க? பள்ளிக்கூடம் போயிருக்கிறோம். பள்ளிக்கூடத்தினுடைய அனுபவம் எல்லாருக்கும் தெரியும். அல்லேலூயா. கீழ்ப்படிதல். அந்த பள்ளிக்கூடத்துல நமக்கு ஆரம்ப கட்டமே என்ன சொல்லி தராங்கன்னா, ஒழுக்கத்தை குறித்தும் கீழ்ப்படிதல் குறித்து அங்க பள்ளிக்கூடத்துல நமக்கு சொல்லி தராங்க. என்ன சொல்லி தராங்கன்னா, என்ன நடந்தா அவங்களுக்கு நல்ல ஒரு மார்க் கிடைக்கும். ஆனா ஸ்கூலுக்கு லீவ் போடாம தவறாம போனா அதுக்கு ஒரு என்ன பண்ணுவாங்க? மார்க் தருவாங்க. ஸ்கூலுக்கு தவறாம போனா நல்ல பையன், ஒழுக்கமான பையன் ஆன்னு சொல்லி ஒரு என்ன பண்ணுவாங்க? எல்லாருக்கும் மத்தியில எழுந்து நிக்க வச்சு கையை தட்டி அந்த பிள்ளைக்கு என்ன பண்ணுவாங்க? ஒரு சந்தோஷமான ஒரு காரியத்தை அங்க செய்வாங்க. அதே போல அந்த பிள்ளை சரியாய் படித்து நல்ல ரேங்க் மார்க் எடுக்கும்போது டீச்சர் வாத்தியார் சொல்லுகிறதை கேட்டு அதை காதுல வாங்கி அதை மனதில் ஏற்றுக்கொண்டு அதன்படி படித்து பரீட்சை எழுதி மார்க் எடுக்கும் போது அந்த பிள்ளைக்கு ஒரு பெரிய சந்தோஷம். ரேங்க் கார்டுல ஒரு முதல் மதிப்பெண் எடுத்திருக்கிற ஒரு சந்தோஷம். அந்த பிள்ளைக்கு அங்க என்ன கிடைக்கும்? ஒரு ஸ்கூல்ல ஒரு பாராட்டு கிடைக்கும். கிடைக்குமா கிடைக்காதா? நேரத்தோடு போறது, லீவு போடாம போறது ஒண்ணு, நேரத்தோட போறது ஒண்ணு. தேவ அந்த பள்ளிக்கூடத்துல டீச்சர் வாத்தியார் என்ன நடத்துறாங்களோ அதை கவனம் வச்சு பரீட்சை எழுதும் போது அவங்க எடுக்கிற மார்க்குக்கு ஒரு நல்ல அந்த பிள்ளைக்கு ஒரு மதிப்பும் மரியாதையும் அந்த இடத்துல என்ன ஆகுது? அந்த நல்லா படிக்கிற குழந்தை, நேரத்தோடு போயிடுற குழந்தை, அந்த வாத்தியார் டீச்சர் சொல்லி கேட்டு அதன்படி நடந்து படிக்கிற குழந்தைக்கு அந்த ஸ்கூல்ல வாத்தியார் டீச்சர் இடத்துல என்ன இருக்கும்? ஒரு நல்ல மதிப்பு இருக்கும். அல்லேலூயா. தேவனுடைய சமூகத்திலேயும் அதே காரியம் தான். நீ முன்னாடி எல்லா காரியத்தையும் ஒழுங்காகவும் கிரமமாகவும் நல்லபடியா நீ ஸ்கூல்ல உன் வழியை நல்லவனாக காட்டிக் கொள்ளும் போது தேவ சமூகத்திலே உன்னை நல்லவனாக காட்டிக்கணும். அல்லேலூயா. நீ கீழ்ப்படிக்கிறவனா காட்டிக்கணும். உன்னை தேவனுக்கு முன்பாக நல்ல சரியான நேரத்தை பின்பற்றுகிறவனாக உன்னை காட்டிக்கணும். அல்லேலூயா. அப்பதான் தேவனுடைய சமூகத்துல உனக்கு நல்ல பேர் கிடைக்கும். அப்பதான் சபையில கர்த்தர் உன்னை தூணாக எடுத்து பயன்படுத்துவார். ஒரு நல்ல பையனை ஸ்கூல்ல அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா எல்லா இடத்துலயும் அவனை முன்ன நிறுத்துவாங்க. கவனிச்சு பார்த்திருக்கீங்களா? கீழ்ப்படிந்ததுனால, அவன் சரியான நேரத்தை பின்பற்றுவதனால தேவனுடைய சமூகத்துல நீ அப்படி நடந்து கொள்ளும் போது கர்த்தர் உன்னை உயர்த்துவதற்கு உண்டான காரியத்தை கர்த்தர் செய்வார். அல்லேலூயா. எப்போ தேவனுக்கு முன்பாக உன்னுடைய நல்ல விஷயங்களை தெரியப்படுத்துகிறாயோ அப்பவே கர்த்தர் உன்னை எடுத்து பயன்படுத்த வேண்டும் என்று நினைப்பார். வாழ்க்கையிலும் சரி, சமுதாயத்திலும் சரி, உன் குடும்பத்திலும் சரி,
சபையிலும் சரி, உன்னுடைய சரியான நடக்கையும் சரியான ஒழுக்கமும் சரியான பின்பற்றுதலும் தேவனை எப்படி பின்பற்ற வேண்டும் என்று நீங்கள் சரியாய் புரிந்து கொண்டு நடக்கும் போது கர்த்தர் உங்களை உயர்த்துவார், சமுதாயத்தில் உயர்த்துவார், குடும்பத்தில் உயர்த்துவார். நீ போகிற இடத்துல கர்த்தர், அங்க வேதம் சொல்லுகிறது, உன் போக்கையும் உன் வரத்தையும் நான் ஆசீர்வதிப்பேன். அல்லேலூயா. உன் போக்கையும், நீ எந்த இடத்துக்கு போறியோ அந்த இடத்துல உன்னுடைய பேர் அங்க விளங்கும். அப்பா இந்த ஆளாப்பா, இந்த மனுஷனாப்பா, நல்ல மனுஷன்ப்பா. கர்த்தர் அப்படிப்பட்ட காரியங்களை செய்வதற்கு முதல்ல கீழ்ப்படிதல் அவசியம். அல்லேலூயா. கர்த்தருக்கு நாம கீழ்ப்படியணும். முதலாவது நேரத்தை சரியாக தேவனுடைய சமூகத்துக்கு பயன்படுத்தணும். யாரா இருந்தாலும் சரி, அல்லேலூயா, நானா இருந்தாலும் சரி, நீங்களா இருந்தாலும் சரி, தேவனுடைய சமூகத்திற்கு வருவதற்கு நாங்கள் பிரியமுள்ளவர்களாக நாங்கள் இருக்கணும். அல்லேலூயா. இங்க நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற தலைப்பு நீதிமொழிகளின் புஸ்தகம் 28வது அதிகாரம் 20வது வசனத்தை நம்ம வாசிக்கலாம். உண்மையுள்ள மனுஷன் பரிபூரண ஆசீர்வாதங்களை பெறுவான், பரிபூரணமான ஆசீர்வாதங்களை பெறுவான். ஐஸ்வர்யனாகிறதுக்கு தீவிரிக்கிறவனோ ஆக்கினைக்கு தப்பான். அல்லேலூயா. உண்மையுள்ள மனுஷன் ஆசீர்வாதத்தை பெறுவான். ஆசீர்வாதத்துக்காகவே தன்னை சுயநலமா மாற்றிக் கொள்ளுகிறவன் ஆக்கினைக்கு தப்ப மாட்டான். அல்லேலூயா. கர்த்தர் எனக்கு செய்தா நான் கீழ்ப்படிறேன், எனக்கு கொடுத்தா கீழ்ப்படிறேன், எனக்கு கொடுத்தா தான் அந்த காரியத்தை நான் செய்வேன். அல்லேலூயா. எந்த பள்ளிக்கூடத்திலையும் நீ ஒழுங்கா நடக்காம உனக்கு மார்க் கிடைக்காது. நல்ல பையன் சொல்ற மார்க் கிடைக்கவே கிடைக்காது. அல்லேலூயா. நல்லா கவனிச்சு பாருங்க. நம்ம பள்ளிக்கூடம் படிக்கும் போதே நம்மளுக்குரிய வாழ்க்கை பயணத்துல எப்படி நடக்க வேண்டும் என்று வாத்தியாரும் டீச்சரும் நமக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க. அந்த சொல்லி கொடுத்திருக்கிறதே நம்ம கவனம் வைக்கணும். அல்லேலூயா. உலகத்துல நம்ம வாழ்க்கையை மாற்றி நம்மளுடைய மேலாட போடுற சகோதரிகள் எல்லாம் மேலாட போடக்கூடாது நான் சொல்லி அடிமைப்படுத்தி வைத்திருந்த காலங்கள் இருக்கிறது. இந்த சமுதாயம் நம்ம தமிழ்நாட்டுல, கேரளாவுல இப்படிப்பட்ட காரியங்களை மாற்ற வேண்டும் என்று சொல்லி தேவன் பயன்படுத்திய ஒரு மனிதன் தந்தை பெரியார். அல்லேலூயா. இந்த சமுதாயத்துக்காக, இந்த மக்களுக்காக அவர் குரல் கொடுத்து அந்த மக்களுடைய வாழ்வாதாரத்தை திருப்பன் முனையாக இந்த தமிழ்நாட்டில் குரல் கொடுத்த ஒரு மனிதன். அவருடைய வாழ்க்கை ஒரு பெண்களுக்கு ஒரு சொத்துரிமையை குரல் கொடுத்தவர், விதவிக்கு மறுமணத்துக்காக குரல் கொடுத்தவர். அந்த மக்களுடைய ஒரு சுதந்திரம் நமக்கு இன்னைக்கு பெண்களுக்கு ஒரு சுதந்திரம் கிடைச்சிருக்குதுன்னா, இன்னைக்கு நல்ல சேலை உடுத்தி நல்ல சுடிதார் போட்டு நல்ல கௌரவமா இந்த பிள்ளைங்க, பெண்கள், சகோதரிகள் எல்லாம் இன்னைக்கு சுதந்திரமா இந்த பூமியில தமிழ்நாட்டில் இருக்கிறாங்கன்னா அதுக்கு குரல் கொடுத்தவர் தந்தை பெரியார். இதுக்கு முன்னாடி 2000 வருஷத்துக்கு முன்னாடி தேவனாகிய கர்த்தர் நம் பாவங்களையும் அக்கிரமங்களையும் மீறுதலையும் மன்னிக்கிறதுக்காக தன் ஜீவனையே கொடுத்தவர். அல்லேலூயா. உன் வாழ்வாதாரம் செழிக்க, நீ பாவத்திலிருந்து விடுபட, நீ அக்கிரமத்திலிருந்து விடுபட, எல்லாவற்றுக்கும் மூல உதாரணமாக உன் வாழ்க்கை செழிப்பாக இருக்க வேண்டும் என்பதற்காக தேவனாகிய கர்த்தர் தன் ஜீவனையே கர்த்தர் கொடுத்தவர். அல்லேலூயா. உண்மை உள்ளவனாக இந்த பூமியில இயேசு கிறிஸ்து வரும்போது எப்படிப்பட்டவராக வந்தார் என்று பார்க்கும்போது உண்மை உள்ளவராக வந்தார் என்று பார்க்கிறோம். அல்லேலூயா. தேவனுடைய நீதியும் நியாயத்தையும் நிறைவேற்றுவதற்காக தான் நான் வந்தேன்னு சொல்லி அங்க வாக்கு கொடுக்கிறார் இயேசு கிறிஸ்து. அழிக்கிறதுக்காக அல்ல, நிறைவேற்றுவதற்காக நான் வந்தேன். அல்லேலூயா. அப்போ அங்க இயேசு கிறிஸ்து யோர்தான் நதியில ஞானஸ்தானம் எடுத்துட்டு கூட அங்க தேவனுடைய சத்தம் வருது. தேவ சத்தம் என்ன வருதுன்னா, இவர் என்னுடைய நேசகுமாரன். அல்லேலூயா. இவர் என்னுடைய நேசகுமாரன் ஒரு சத்தம் வருது. எவ்வளவு பெரிய சரியாக தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்றுவதற்காக அவர் எண்ணம் கொண்டு இருந்தா, பிதாவாகிய தேவன் கிறிஸ்துவை என் நேசகுமாரன் என்று அங்க அறிக்கையிடுகிறார். அல்லேலூயா. அப்போ அவரு அந்த 40 நாள் வனாந்தரத்தில் சோதிக்கப்படும் போது அந்த இடத்துல பிசாசானவன் ஒரு காரியத்தை செய்யறான்.
இயேசு கிறிஸ்து பிதாவாகிய தேவனை மறுதலிக்கிற காரியத்தை செய்யக்கூடிய ஒரு தூண்டுதலை அங்க செய்யறோம். அல்லேலூயா. நல்லா கவனிங்க. ஒரு தூண்டுதல் அங்க ஏற்படுகிறது. மத்தேயு 4வது அதிகாரம் 4வது வசனத்தை நீங்க எடுத்து வாசிக்கும் போது அவர் பிரதியுத்தரமாக மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரம் அல்ல தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறது. கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்தலாமா? அங்க பரீட்சை பார்க்க வேண்டும். பிதாவாகிய தேவனை சோதிக்க வேண்டும். ஆதாம் ஏவாளும் அங்க தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் போனது. ஆதாம் ஏவாளும் யாருக்கு கீழ்ப்படியல? தேவனுக்கு, பிதாவாகிய தேவனுக்கு, யெகோவா தேவனுக்கு, அண்டா சரசரங்களை உண்டாக்கினவருக்கு, ஆதாம் ஏவாளையும் உண்டாக்கினவருக்கு அவங்க என்ன பண்ணல? கீழ்ப்படியல. என்ன பண்ணிட்டாங்க? பரீட்சை பார்த்துட்டாங்க. நாமும் தேவனை போல இருக்கலாம். அல்லேலூயா. என்ன பண்ணாங்க? பரீட்சை பார்த்தாங்க. ஆனா இங்க இயேசு கிறிஸ்துவை அப்படி ஒரு சோதனையை உண்டு பண்ண வேண்டும் என்று பிசாசு சரியா எங்க வேத வசனங்களை சொல்றான். ஆனா இதுக்கு முன்னாடி மாறாவில நீங்கள் தேவனை பரீட்சை பார்த்தது போல இனி தேவனை என்ன பண்ணாதீங்க, பரீட்சை பாராது இருப்பாயாக என்று மோசே அங்கே கட்டளை இடுகிறார். அல்லேலூயா. அந்த கட்டளையை இங்க சொல்றார் இயேசு கிறிஸ்து. தேவனை பரீட்சை பாராது இருப்பாயாக என்று வேதம் இங்கே சொல்லுகிறது. அல்லேலூயா. நீங்க அதுக்கு கீழே வாசித்தீங்கன்னா அங்க இயேசு கிறிஸ்து அங்க சொல்லியிருப்பார். அந்த வசனத்தை அங்க பேசியிருப்பார். அதற்கு இயேசு உன் தேவனாகிய கர்த்தரை பரீட்சை பாராது இருப்பாயாக. அல்லேலூயா. உன் வாழ்க்கையில எனக்கு இது நடந்தா தான் நான் தேவாலயத்துக்கு சரியா வருவேன். என் வாழ்க்கையில ஆண்டவர் எதுவுமே செய்யல, நான் அதனால சபைக்கு என்ன பண்ண மாட்டேன், நேரத்தோட வர மாட்டேன். அல்லேலூயா. நீ நேரத்தோடு வந்தா உன் வாழ்க்கையில அற்புதம் நடக்கும். நீ நேரத்தை பின்பற்றி கர்த்தருக்கு உன் நேரத்தை கொடுப்பாயானால் என் தேவனாகிய கர்த்தர் உன் வாழ்க்கையில அற்புதத்தை செய்வார். தேவனை எப்போ நீ பின்பற்றுகிறாயோ அப்பவே கர்த்தர் உன் வாழ்க்கையில அற்புதம் செய்ய தொடங்கிடுவார். அல்லேலூயா. தேவனை என்ன பண்ண கூடாதா? பரீட்சை பார்க்க கூடாதா? கர்த்தர் எனக்கு இது செய்யணும், எனக்கு இது செய்தா நான் பின்பற்றுவேன், எனக்கு எதுவுமே செய்யல. அல்லேலூயா. அல்லேலூயா. மோசே தேவன் சொல்லுகிற அனைத்தையும் கர்த்தர் மோசே செய்தார். அல்லேலூயா. எபிரேயர் புத்தகத்துல 3வது அதிகாரத்துல 2வது வசனத்தை நம்ம வாசிக்கலாம். எபிரேயர் மோசே தேவனுடைய வீட்டில் இருக்கும் எங்கும் உண்மையுள்ளவனாய் இருந்தது போல. ஆமா, எல்லா இடத்துலயும் எப்படி இருந்தாரா மோசே? அவருக்கு என்ன நடக்குது எது நடக்குது எதுவுமே தெரியாது. கர்த்தர் என்ன சொல்றாரோ அதை செய்வார். அல்லேலூயா. கர்த்தரை பின்பற்றுவதை தவிர வேற ஒன்றும் யாருக்கு தெரியாது? மோசேக்கு தெரியாது. அல்லேலூயா. அவர் என்ன சொன்னாரோ அதை செய்வார். நீ போய் பார்வோனிடத்துல பேசுனா பேசுவார். நீ கோலை எடுத்து நதியில அடினா அடிப்பார். நீ கோலை எடுத்து என்ன பண்ண, பாரி அடினா அடிப்பார். நீ போய் தவளை வரும்னு சொன்னா அதை போய் சொல்லு. இதைத்தான் மோசே செய்தார். நிலவாசப்படியிலே இந்த ஜனங்கள் அவர்களுக்கு அந்த இரவுக்கு தேவையான உணவு அந்த நல்ல ஆட்டுக்குட்டியை தேர்ந்தெடுத்து அதை காலை வரை வச்சு நம்ம குசிக்கணும். அப்படி வச்சிருந்தா அதை எரிச்சிடும் சொல்ல சொன்னாரு. அதை சொன்னான். அல்லேலூயா. அப்போ கர்த்தர் சொல்லுகிறார், முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியையும் தேடுங்கள். அல்லேலூயா. அப்போ முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியையும் தேடும் போது கர்த்தர் நீ விரும்புகிறதை கர்த்தர் உனக்கு கொடுப்பார். அல்லேலூயா. என்ன பண்ணுவாரா? 6:33 மத்தேயு வாசிங்க. எடுங்க. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள். அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். இவைகள் எல்லாம் நீ அப்ப இல்லைன்னுவ, எனக்கு வருமானம் இல்லைன்னுவ, எனக்கு நல்ல வேலை இல்லைன்னுவ, நீ பின்பற்றி பாரு ஆண்டவரை. கர்த்தரை சரியாய் பின்பற்று. கர்த்தரை உண்மையா நேசி. மோசே தேவனுடைய சமூகத்துல எந்த நேரத்திலும் அவர் வீட்டுல உண்மை உள்ளவனாக இருந்தான் என்று வேதம் சொல்கிறது. நீ உண்மையா தேவனை பின்பற்றுவாய்
நேசிப்பாயானால், கர்த்தரை பின்பற்றும் போது கர்த்தர் உன் வாழ்க்கையில அற்புதத்தையும் அடையாளத்தையும் நீ விரும்புகிற எல்லா காரியத்தையும் கர்த்தர் உன் வாழ்க்கையில செய்வார். அல்லேலூயா. உன் வாழ்க்கைக்கு தேவையான அனைத்தையும் கர்த்தர் சரியாக செய்து முடித்து வைத்திருக்கிறார். அல்லேலூயா. மனுஷனை உருவாக்குறதுக்கு முன்னாடியே மனிதனுக்கு தேவையானது இந்த உலகத்தில் படைத்துட்டு தான் கர்த்தர் உன்னை என்னை உருவாக்கினார். அதை சுதந்திரித்துக் கொள்வதற்கு நீயும் நானும் உண்மை உள்ளவனாக பரிபூரணமான ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்வதற்கு சக்தி உள்ளவராக நாம் மாறணும். அல்லேலூயா. டீச்சர் ஒரு நல்ல மதிப்பெண் போடணும்னா நீ அந்த ஸ்கூலுக்கு சரியான நேரத்தை பின்பற்றணும். அல்லேலூயா. அங்க நடத்துகிற பாடத்தை கவனமா கேட்டு நீ எக்ஸாம்ல என்ன பண்ணணும்? நீ பாஸ் பண்ணுவதற்கே ஒரு எக்ஸாம் வைக்கிறாங்க ஸ்கூல்ல. அல்லேலூயா. இதுவரையும் நடத்தின பாடத்தை நீ சரியா கவனம் வச்சிருக்கிறியா என்று சொல்லி எக்ஸாம் வைக்கிறாங்க. எத்தனை பாடத்திட்டம் இருக்கிறதோ அத்தனை பாடத்திட்டத்துக்கும் தனித்தனியாக ஒரு எக்ஸாம். அல்லேலூயா. அந்த எக்ஸாம்ல பாஸ் பண்ண பிற்பாடு தான் நீ தேர்ச்சி அடைஞ்சிட்டேன்னு சொல்லி ஒரு தகுதி உனக்கு கொடுக்குறாங்க. அல்லேலூயா. அந்த எக்ஸாம்ல பாஸ் பண்றதுக்கு நீ ஒரு நல்ல வேலைக்கு போகிறதுக்கு உண்டான அடையாளம் பெறுவதற்கே ஒரு எக்ஸாம் தேவைப்படுது. அல்லேலூயா. இந்த சமுதாயத்தில் நீ வாழ்வதற்கு நீ நல்லா படிச்சேன்னு சொல்லி இந்த உலகம் உன்னை தேர்ந்தெடுக்கிறதுக்கு என்ன தேவைப்படுது? ஒரு எக்ஸாம் தேவைப்படுது. அல்லேலூயா. இப்போ பிளஸ் 2 முடிச்ச பிள்ளைங்க நேரடியா என்ன பண்ண முடியாது? மருத்துவ படிப்புக்கு போக முடியாது. அதுக்கு என்ன போகலாம்? ஒரு தகுதி தேர்வு நீட் வேணும்ன்றாங்க. அல்லேலூயா. அப்போ தேவனாகிய பிள்ளைகள் பரலோக ராஜ்யத்துல போறதுக்கு என்ன தேவைன்னா உண்மை உள்ள மனுஷனாய் இருக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். அல்லேலூயா. சும்மா சாதாரணமான விஷயம் இல்ல. ஒரு படிப்பு தகுதிக்கே ஒரு எக்ஸாம் இதுவரையும் 12 மாதமா படிச்ச அந்த படிப்பை கடைசி எக்ஸாம்ல எழுதுறத வச்சுதான் உனக்கு நீ எந்த காலேஜில் போய் சேர்ந்து உனக்கு சீட்டு கிடைக்கின்ற ஒரு தகுதி கிடைக்கும். மேல் படிப்பு படிக்கிறது. அப்ப அடுத்த கட்டத்தினுடைய நடவடிக்கைக்கு உன்னுடைய படிப்பு தேவைப்படும் போது பரலோக ராஜ்யத்துல நீ போகிறதுக்கு இந்த இடத்துல தேவன் சொல்லுகிறார், உண்மையும் பயப்படுதலையும் கர்த்தர் விரும்புகிறார். அல்லேலூயா. அந்த 145வது சங்கீதத்துல 18வது வசனத்தையும் 19வது வசனத்தையும் ஒரு வாசிக்கலாம். நம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும். உண்மை பாருங்க, ஃபர்ஸ்ட் சொல்றாரு என்னை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் சொல்லிட்டு உண்மையாய் என்னை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் கர்த்தர் சமீபமாய் இருக்கிறார். எங்க இருக்கிறாரா? சமீபமாய் கிட்ட இருக்கிறார். எங்க இருக்கிறாரா? கிட்ட பக்கத்துல இருக்கிறார். கூப்பிடாததுனால தான் நம்ம என்ன பண்றோம்? எல்லாத்தையும் இழந்து போயிடும். இப்போ பக்கத்து வீட்டுல ஒரு சத்தம் வருதுன்னு நம்ம ஓடி என்ன பண்றோம்? பாப்போம்னா என்ன பண்ணுவோம்? விசாரிப்போம். சத்தம் வராம யாராவது போய் விசாரிக்க முடியுமா? ஒருவர் என்ன பண்ண முடியாது. என்ன நடக்குதுப்பா? நைட்டுக்குள்ள ஒரே சத்தமா இருக்குது. என்ன விஷயம்? ஏதோ பிரச்சனை போல தெரியுது. சத்தம் வந்ததுனால தான் அவங்க வீட்டுக்குள்ள சத்தம் இல்லாம பேசிக்கிறாங்கன்னா யாருன்னா தெரியும். அல்லேலூயா. அப்போ நீ கூப்பிடும் போது உன்னுடைய சத்தத்தை தேவனுக்கு முன்பாக உயர்த்தும் போது கர்த்தர் சமீபமாய் இருக்கிறேன் என்று தேவன் சொல்லுகிறார். அல்லேலூயா. நீ சமீபமா வருகிற தேவனை நோக்கி நீ கூப்பிட்ட உடனே பக்கத்துல வந்து உன்னை விசாரிக்கிற தேவனை விட்டுட்டு நீ வேற காரியங்களில் ஈடுபட்டு அன்னைக்கு இந்த பரிசுத்த ஓய்வு நாளுக்கு வராதபடி லீவு போட்டுட்டு வேற காரியங்களை செய்துட்டு மற்றவர்களுக்கெல்லாம் நீங்க முன்னுரிமை கொடுக்கும் போது உன் வாழ்க்கையில எப்போதுமே வளர்ச்சியை கொடுக்கிற தேவனிடத்தில் நீங்க முன்னுரிமை கொடுக்கிறது. அல்லேலூயா. பின்னோக்கி போற காரியங்களை குறித்து நம்ம முன்னாடி நம்ம போய் என்ன பண்றோம்? அந்த இடத்துல நிற்கிறோம். உன் வாழ்க்கையை உயர்வதற்கு, உன் வாழ்க்கை தரங்களை உயர்த்திக் கொள்வதற்கு தேவன் உனக்கு மூல காரணராக இருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தரை நீ உண்மையாய் நேசிப்பாயானால் அப்பொழுது கர்த்தர் உன் வாழ்க்கையில அற்புதங்களை செய்ய தேவன் வல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா. 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 என்னாகம புத்தகம் 16வது அதிகாரம் 15வது வசனத்தை நம்ம வாசிக்கலாம். அப்பொழுது மோசேக்கு கடும் கோபம்
வந்தது. அவன் கர்த்தரை நோக்கி, அவர்கள் செலுத்தும் காணிக்கையை அங்கீகரியாதிருப்பீராக. நான் அவர்களிடத்தில் ஒரு கழுதையை முதலாய் எடுத்துக்கொள்ளவில்லை. அவர்களில் ஒருவனுக்கும் யாதொரு பொல்லாப்பு செய்யவும் இல்லை என்றான். யாருடைய பணத்துக்கும் காய்கறிக்கும் காணிக்கும் எந்த விதமான பொருளுக்கும் அவர் என்ன பண்ணல, ஆசைப்படவே இல்லை. அல்லேலூயா. உண்மை உள்ளவராய் இருந்தார். உண்மை உள்ளவனா தேவனுக்கு முன்பாக எத்தனை லட்சம் ஜனங்க, எத்தனை லட்சம் ஜனங்கள், அத்தனை லட்சம் ஜனங்களை வழிநடத்தி வந்த மோசே ஒரு நாளும் அந்த ஜனங்களிடத்தில் தனக்காக என்ன பண்ற, கர்த்தருக்காக கேட்டு வாங்கி பலி செலுத்தி இருக்கிறார தவிர தனக்கென்று ஒன்றும் அவர் வாங்கி கொள்ளல. அல்லேலூயா, அல்லேலூயா. உண்மை உள்ளவனாக இருந்த அந்த மோசே கர்த்தருடைய சமூகத்துல உண்மை உள்ளவராக இருந்தார். அவர் சொன்னதெல்லாம் செய்தார். அவர் ஒரு ஆசைப்பட்டாரு. மோசே ஒரு ஆசைப்பட்டாரு. என்ன ஆசைப்பட்டாரு தெரியுங்களா? தேவனையும் கேட்டார், கர்த்தரையும் கேட்டார். நான் யோர்தானை கடந்து போயிட்டு அந்த மலையை பார்த்துட்டு வரேன். கர்த்தரை கேட்கிறார், இனி அதை நீ பேசக்கூடாது, ஒன்றும் அதை பத்தி என்ன பண்ணாத, பேசாத. உண்மை உள்ள மனுஷன். ஆனா என்ன காரணம்? மோசேயோடு கர்த்தர் பேசினாரே தவிர அவரை பார்க்கவே இல்லை. அவர் அல்லேலூயா. ஒரு நாளைக்கு இயேசு கிறிஸ்துவ முகமுகமாய் நான் பார்க்க போகிற அந்த மலையை நான் போய் பார்க்க வேண்டும் என்று அவர் ஆசைப்பட்டார். அல்லேலூயா. தேவனிடத்தில் அவர் ஆசைப்பட்ட ஒரு காரியம் என்னன்னா, நான் முகமுகமாய் கர்த்தரை பார்க்க போகிறேன். எந்த இடத்துல நான் சந்திக்க போறேன்னா அதை மட்டும் நான் போய் பார்த்துட்டு வந்துடுறேன். ஆண்டவர் சொல்ற, நீ அங்க போகவே முடியாது. அல்லேலூயா. உனக்கு அங்க பார்க்கிறதுக்கு தான் அனுமதி, நீ அங்க பிரவேசிக்கிறதுக்கு அனுமதி கிடையாது. அல்லேலூயா. எப்போ பிரவேசிக்கிறது நான் முடிவு பண்ணிக்கிறேன். அல்லேலூயா. நீ பிரவேசிக்க வேண்டிய காலங்களையும் நீ ஆசீர்வதிக்க வேண்டிய காலங்களையும் கர்த்தர் பார்த்துக் கொள்வார். நீ தேவனுக்கு உண்மை உள்ளவராயிரு. கர்த்தர் சொல்லுகிறதை கேளு. ஒரு வார்த்தை கூட அங்க மோசே பேசவே இல்லை. ஒரு வார்த்தை கூட அங்க உபாகமம் புஸ்தகத்துல 34வது அதிகாரம் அப்பொழுது நோக்கி நான் உங்கள் சந்ததிக்கு கொடுப்பேன் என்று ஆபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும் யாக்கோபுக்கும் ஆணையிட்ட தேசம் என்றால், இதை உன் கண்கள் காணும்படி செய்வேன். ஆனாலும் நீ அவ்விடத்திற்கு கடந்து போவதில்லை என்றார். அப்படியே கர்த்தரின் தாசனாகிய மோசே மோவாப் தேசமான அவ்விடத்திலே கர்த்தருடைய வார்த்தையின்படியே மரித்தான். அவனை மோவாப் தேசத்தில் உள்ள பெத்தபேயோருக்கு எதிரான பள்ளத்தாக்கிலே அடக்கம் பண்ணினார். இந்நாள் வரைக்கும் ஒருவனும் அங்க மோசேவை பாருங்க, கர்த்தருக்கு அவன் பயந்து நடந்ததுனால கர்த்தர் அங்கேயே அடக்கம் பண்ணிட்டார். அங்கே என்ன பண்ணிட்டாரு? அங்கேயே அடக்கம் பண்ணிட்டாரு. அங்க உபாகம் 3வது அதிகாரத்தில் 24 26 வரை வாசிங்க. கர்த்தராகிய ஆண்டவரே, நீர் உமது அடியேனுக்கு உமது மகத்துவத்தையும் உமது வல்லமையுள்ள கரத்தையும் காண்பிக்க தொடங்கினீர். வானத்திலும் பூமியிலும் உம்முடைய கிரியைகளுக்கும் உம்முடைய வல்லமைகளுக்கும் ஒப்பாக செய்யத்தக்க தேவன் யார்? நான் கடந்து போய் யோர்தானுக்கு அப்புறத்தில் உள்ள இங்க இவர் மரிக்கிறதுக்கு முன்னாடி ஆண்டவர் கேட்கிறார், நான் முன்னாடியே போயிட்டு என்ன பண்றேன்? யோர்தானை பார்க்கிறேன். யோர்தானுக்கு அப்புறத்தில் உள்ள அந்த நல்ல தேசத்தையும் அந்த நல்ல மலையையும் லீபனோனையும் பார்க்கும்படி உத்தரவு கொடுத்தருளும் என்று. யாரை கேட்கிறாரு? உண்மையா நடந்த மனுஷன் கர்த்தருடைய சமூகத்துல கேட்கிறாரு. கேட்கும்போது அவர் சொல்றாரு, கர்த்தரோ உங்கள் நிமித்தம் என்மேல் கோபம் கொண்டு எனக்கு செவி கொடாமல் என்னை நோக்கி, போதும், இனி இந்த காரியத்தை குறித்து ஜனங்கள் செய்த காரியங்களுக்காக என்ன பண்ண மாட்டாங்க, போக விடல. இஸ்ரவேல் ஜனங்களுக்காக பரிந்து பேசின ஒரு ஊழியக்காரனுடைய ஒரு ஆசையை கூட அங்க என்ன பண்ணிக்க முடியல, நிறைவேற்றிக்க முடியல. நல்லா கவனிச்சு பாருங்க.
ஊழியக்காரன் சாதாரணமான ஆள் இல்ல. உங்களுக்காக, இந்த ஜனங்களுக்காக எந்த அளவுக்கு பாரப்பட்டு ஆசீர்வாதத்தை பெறக்கூடிய அளவுக்கு ஜெபித்து திறப்பின் வாசல் நின்று எல்லா ஜனங்களுடைய எல்லா விதமான கஷ்டத்திலையும் துன்பத்திலையும் வேதனைக்கும் திறப்பில் நின்று ஜெபிக்கிற அந்த ஊழியக்காரனுடைய வார்த்தைக்கு கர்த்தர் செவி கொடுக்கிறது. அல்லேலூயா. கவனிச்சு நம்ம இந்த வார்த்தையை கவனிச்சு நம்ம அதுபடி நடக்கிறவர்களாக இருக்கிறோம். ஊழியக்காரனுடைய வார்த்தையை எப்போது நம்ம கவனித்து கேட்கிறோமோ நம்ம வாழ்க்கையில அப்பவே ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியும். ஸ்கூல்ல படிக்கும் போது டீச்சருடைய வார்த்தையை கேட்டு பாடத்தை கேட்டு நடக்கும் போதுதான் நல்ல மதிப்பெண் எடுத்து இந்த சமுதாயத்தில் உயர்ந்த நிலைக்கு வர முடியும். அல்லேலூயா. அதே போல தேவனுடைய வார்த்தையை நீ கேட்டு அதன்படி நடக்கும் போதுதான் பரலோக ராஜ்யத்துல நீ தேவ ராஜ்யத்துல பிரவேசிக்க முடியும். அல்லேலூயா. அப்படி பிரவேசிக்கிறதுக்காக தான் தேவனாகிய கர்த்தர் உண்மை உள்ள மனுஷன் பரிபூரணமான ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வாங்க. உண்மையான மனுஷன், அங்க மோசே உண்மையா இருந்த மனுஷன் அங்க கர்த்தருடைய சமூகத்துல வராது. அல்லேலூயா. உண்மையான மனுஷனா இருந்ததுனால அவரே அடக்கம் பண்ணிட்டார். இதுவரையும் கண்டுபிடிக்கலங்க. எந்த ஆராய்ச்சியாளரும் இதுவரையும் மோசே அடக்கம் பண்ண இடத்தை கண்டுபிடிக்கவே இல்லை. அல்லேலூயா. அவ்வளவு உண்மையா இருந்தது. மோசே ஒருவேளை அடக்கம் பண்ண இடம் தெரிஞ்சிருந்ததுன்னா இந்த இஸ்ரவேல் மக்கள் அங்க ஒரு கோவில் கட்டினா பண்ணிட்டு இருப்பாங்க. அவரு ஆராதிக்க அவர் தான் கடவுள்னு சொல்லி தான் பண்ணிட்டு இருப்பாங்க. அதுக்காகவே ஆண்டவர் ஒரு விக்கிர ஆராதனையை நாமளே ஏற்படுத்தி விடக் கூடாது என்று சொல்லி இன்று வரை அவருடைய இடத்தை கண்டுபிடிக்கவில்லை. அல்லேலூயா. அருமை தேவ பிள்ளை, உன் விருப்பத்தை நிறைவேற்றுகிற தேவன் இயேசு கிறிஸ்து அந்த மலையில வரும்போது மோசேவும் எலியாவும் கர்த்தரோடு முகமுகமா பேசுறாங்க. அல்லேலூயா. சும்மா ஒண்ணு அந்த ஆசைப்பட்ட இடத்த நான் உயிரோடு இருக்கும்போது பார்க்கணும்னு நினைச்சாரு. ஆனா தேவனாகிய கர்த்தர் முகமுகமாய் பார்க்கிறதுக்கு அங்க அனுமதிக்கிறார். அல்லேலூயா. மோசேவையும் எலியாவும் அந்த இடத்துல ஏன் வராங்க? ரெண்டு பேருமே தேவ சத்தத்தை மட்டும் தான் கேட்டவங்க. முகமுகமா பார்த்தவங்க கிடையாது. அல்லேலூயா. முகமுகமா என்ன பண்ணல? பார்த்தவங்க கிடையாது. கர்த்தர் அங்க தரிசனம் கொடுத்தார். உனக்கு எனக்கும் நீயும் உண்மையும் உத்தமமாய் நீ இருப்பாயானால் கர்த்தர் உனக்கும் முன்பாக எழுந்தருள்வார். உன் குடும்பத்தில் எழுந்தருள்வார். உன் குடும்பம் ஆசீர்வதிக்கப்படும். உன்னுடைய தேவைகள் சந்திக்கப்படும். உன் பொருளாதாரத்தில் கர்த்தர் உன்னை உயர்த்துவார். உன் கையில் செய்கிற வேலைகளை ஆசீர்வதிப்பார். நல்ல வருமானங்களை கர்த்தர் உனக்கு கொடுப்பார். அல்லேலூயா. நீ உண்மையா தேவனுக்கு சேவை செய்யணும். ஏதோ வர கடமைக்கு வர அப்பா அம்மா ரட்சிக்கப்பட்டாங்க. அப்பா அம்மா ரட்சிக்கப்பட்டதுனால கண்டிப்பா அவங்க என்ன பண்ணணும்னா பின்பற்ற வேண்டும் என்று நீ நினைக்காத. கர்த்தரை முழுமையா அப்பா அம்மாவை தள்ளிடு. கர்த்தரை முழுமையா நீ நேசி. கர்த்தருக்கு முழு இருதயத்தை நீ கொடு. கர்த்தர் உண்மை உள்ள மனுஷனை பரிபூரணமான ஆசீர்வாதம் பெறுவான் என்று வேதம் சொல்லுகிறது. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தின் நீதியை தேடுன்னு வேதம் சொல்லுகிறது. அப்படி நீ பின்பற்றும் போது என் தேவனாகிய கர்த்தர் உன்னை ஆசீர்வதிக்க வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. அங்க பேதுரு ஏற்கிறது. 2 பேதுரு 1வது அதிகாரம் 17-18 வாசிங்களேன். 2 பேதுரு 1வது அதிகாரம் 17-18. இவர் என்னுடைய நேசகுமாரன். இவர் என்னுடைய நேசகுமாரன். யார் யார் போயிருக்கிறாங்கன்னா அல்லேலூயா. அல்லேலூயா. யார் போயிருக்கிறாங்கன்னா அந்த இடத்துல பேதுரு, யோவான், அந்த மோசேவும் எலியாவும் தரிசனமான அந்த மலையில பேதுரு, யோவான் என்ன பண்ணியிருக்காங்க? அங்க போயிருக்கிறாங்க. ஆமென். அங்க பேதுரு அதுதான் நினைவுக்குறி அங்க எழுதுறாரு. பேதுரு அங்க எழுதுறாரு. ஆசிமா அந்த வசனத்தை. இவர் என்னுடைய நேசகுமாரன். இவர் என்னுடைய நேசகுமாரன். இவரிடத்தில் பிரியமாய் இருக்கிறேன் என்று. இவரிடத்தில் என்னவா இருக்கிறேனா? பிரியமா இருக்கிறேன் என்று சொல்லுகிற சத்தம் உன்னதமான மகிமையில் இருந்து அவருக்கு உண்டாகி பிதாவாகிய தேவனால் அவர் கனத்தையும் மகிமையும் பெற்றபோது அவரோடே கூட நாங்கள் பரிசுத்த பர்வதத்தில் இருக்கையில். ஆமென். அவரோடு பரிசுத்த பர்வதத்தில் அந்த பர்வதமான அந்த மலையில அவங்க இருந்தாங்க. அல்லேலூயா. மோசேவும் எலியாவும்
கர்த்தரோடு பேசிக் கொண்டு இருக்கும் போது இவங்க அங்க இருந்தாங்கன்னு பேருக்கு அங்க சாட்சி கொடுக்குறாங்க. அல்லேலூயா. இதெல்லாம் போய் கதை ஆனா சொல்லிடக்கூடாதுங்கிறதுக்காக அங்க பேருக்கு சாட்சி கொடுக்குறாரு. அந்த இடத்துல மத்தேயு 17வது அதிகாரத்துல முதல் வசனத்துல இருந்து 5வது வசனம் வரை நம்ம வாசிக்கலாம். அங்க மத்தேயு சொல்றாரு, 6 நாளைக்கு பின்பு இயேசு பேதுருவையும் யாக்கோபையும் அவருடைய சகோதரனாகிய யோவானையும் கூட்டிக் கொண்டு தனித்திருக்கும்படி உயர்ந்த மலையின் மேல் போய் அவர்களுக்கு முன்பாக மறுரூபமானார். அல்லேலூயா. வாசிமா, கீழே வாசி. அவர் முகம் சூரியனைப் போல பிரகாசித்தது. அவருடைய முகம் சூரியனைப் போல பிரகாசித்தது. அல்லேலூயா. அருமை தேவப்பிள்ளை. அந்த மத்தேயு சொல்றாரு, அங்க மோசேவும் எலியாவும் அங்க போனாங்க. அல்லேலூயா. அங்க லூக்காவும் சொல்றாரு 9வது அதிகாரத்துல 28வது வசனம் 29வது வசனம் 30வது வசனம் சொல்லப்படுகிறது. இந்த வார்த்தைகளை அவர் சொல்லி ஏறக்குறைய 8 நாளான பின்பு அவர் பேதுருவையும் யோவானையும் யாக்கோபையும் கூட்டிக் கொண்டு ஜெபம் பண்ணுகிறதற்கு ஒரு மலையின் மேல் ஏறினார். அவர் ஜெபம் பண்ணுகையில் அவருடைய முகரூபம் மாறிற்று. ஆமென். அல்லேலூயா. இது தேவன் மோசேவையும் எலியாவும் அந்த மலையில சந்திக்கிறார். உண்மையாக இருந்த அந்த மனிதனை அங்க பழைய ஏற்பாடு காலத்துல தன் உருவத்தை காட்டாமல் வார்த்தையினால பேசினதுனால மோசேக்கும் எலியாவுக்கும் எந்த அளவுக்கு அவங்க உண்மை உள்ளவர்களாக இருந்தா தன் முகத்தை அவர்களுக்கு காட்டியிருப்பார், அவங்களோடு பேசியிருப்பார். நம்ம எத்தனை பேர் அந்த மாதிரி இருக்கிறோம்? தேவனிடத்தில் உண்மையாக தேவன் நம்மளோடு பேசும்படியாக, கர்த்தர் நம்மளோடு பேசும்படியாக, தேவன் நம்ம குடும்பத்தை குறித்து யோசிக்கும்படியாக ஒரு பெரிய யோசிப்பு. இயேசு கிறிஸ்து ஒரு குடும்பத்தை குறித்து யோசிக்கிறார், ஒரு நபரை குறித்து யோசிக்கிறார். மார்த்தாலும் மரியாளும் அவருடைய சகோதரன் இறந்து போயிட்டு இருக்கும்போது ஆண்டவர் அவங்களை குறித்து லாசருவை குறித்து யோசிக்கிறார். லாசரு மரிக்க போகிறார். அல்லேலூயா. எந்த அளவுக்கு அவங்க மேல ஒரு பிரியமுள்ளவராக இருந்திருப்பாங்க, இயேசு மேல எந்த அளவுக்கு லாசருவும் மார்த்தாலும் மரியாளும் பிரியமுள்ளவர்களாக நடந்திருப்பாங்க. அங்க ஒரு துக்கமான ஒரு செய்தி அங்க நடக்குது. லாசரு மரிக்கிறாரு. லாசரு மரிக்கிறது தேவனாகிய கர்த்தர் அறிந்து, ஐயோ லாசரு மரிக்க போகிறான், வாங்க நம்ம போகலாம் என்று சொல்லி எந்த அளவுக்கு அந்த குடும்பத்தின் மேல பாரம் வச்சிருப்பாரு பாருங்க ஆண்டவர். இவங்க எந்த அளவுக்கு அவங்க மேல நம்பிக்கை வச்சிருப்பாங்க, அவர் எந்த அளவுக்கு அவங்க மேல பாரத்தோடு இருக்கிறார் பாருங்க. நீ எப்போ உண்மையும் உத்தமமாய் தேவனுக்கு பயந்து நீ நடக்கும்போது உன்னை குறித்து உன் குடும்பத்தை குறித்து கர்த்தர் யோசிக்கிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. உன்னை குறித்து கவலைப்படுகிறவராக இருக்கிறார். உன் வீட்டிலே துக்க நாட்களை கர்த்தர் இல்லாதபடி மாற்றுகிறவர். அந்த இடத்துல லாசரு செத்து 4 நாள் ஆனதுக்கு அப்புறமும் தேவனாகிய கர்த்தரை விசுவாசித்ததுனால, நம்பிக்கை வச்சதுனால லாசரு மறுபடியும் உயிரோடு எழுந்தார். அல்லேலூயா. நீ எழுந்து போய் இருக்கிற உன் வாழ்க்கையில எல்லாம் சரிந்து போயிடுச்சு, இனி என்னால எழுந்துக்கவே முடியாது, இந்த துக்கத்தை விட்டு என்னால மீளவே முடியாது என்று நீ கவலையோடு கண்ணீரோடு துக்கத்தோடு கூட இருப்பாயானால், என் தேவனாகிய கர்த்தரை நீ முழுமையாய் தேடுவாயானால், என் தேவனாகிய கர்த்தர் மறுபடியும் எழுத்துக்கு செய்வார். அல்லேலூயா. மறுபடியும் அத்தி மனம் தொழுது விடும். அல்லேலூயா. நீ எப்போ தேவனுக்கு முன்பாக உண்மையும் பயப்படுதலுமாய் இருக்கிறாயோ அப்பவே கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. அல்லேலூயா. கர்த்தருக்கு பயப்படுகிற காரியம் முன்னாடி நீ செய்வாயானால், தேவனுக்கு பயப்படுகிற காரியத்தை நீ முன்னாடி செய்வாயானால், நீ முதல்ல செய்யணும். ஃபர்ஸ்ட்ல கர்த்தருக்கு நீ பயப்படணும். தேவன் சொன்ன கட்டளையெல்லாம் நீ நிறைவேற்றணும். தேவன் சொன்னதெல்லாம் மோசே செய்ததுனால, எலியா செய்ததுனால அவருக்கு தரிசனமானார். இயேசு கிறிஸ்துவை பின்பற்ற வேண்டும் என்று எப்போது எப்படி போதித்தாரோ அந்த போதனையை லாசருவும் லாசருடைய குடும்பமும் கேட்டதனால அங்க அற்புதம் நடந்துச்சு. அல்லேலூயா. உன் வாழ்க்கையில அற்புதம் நடக்கணும்னா தேவன் போதிக்கிற போதனையை, தேவனுடைய வார்த்தையை கேட்டு நீ நடக்கிறவர்களாக இருக்கணும். அப்படி நடக்கும் போது உன் குடும்பத்துல அற்புதங்கள் நடக்கும். இதை எழுதணும், இது என் வாழ்க்கையில நிறைவேறல, என் வாழ்க்கையில இது எல்லாமே சரிவாக இருக்கிறது, ஒரு முன்னேற்றமே இல்லை என்று நீ கவலைப்படுவாயானால்
நீ துக்கப்படுவாயானால் அந்த துக்கத்தை கர்த்தர் மாற்றுவார். அல்லேலூயா. தேவனிடத்தில் உண்மை உள்ள மனுஷன் பரிபூர்ணமான ஆசீர்வாதம். எழுந்து போனதை மறுபடியும் கர்த்தர் உனக்கு கொடுப்பார். அப்படியே எழுந்துட்டுப்பா, இனி நான் பார்க்கவே முடியாது, கர்த்தர் கண்டிப்பா தருவார். நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண முடியும் என்று வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. உனக்கு விசுவாசமும் நம்பிக்கையும் இருக்கணும். உண்மையும் பயப்படுவதும் கண்டிப்பா தேவனுக்கு முன்பாக நீ இருக்கும்போது இதை நீ பெற்றுக்கொள்ளுவ, நீ ஆசீர்வதிக்கப்படுவ. என் வாழ்க்கையில் இந்த காரியத்தை என்னால் செய்ய முடியல, செய்ய வைப்பார் ஆண்டவர். உன் காரியத்தை அது ஜெயமாக மாற்றி கொடுப்பார். தேவன் மேல உண்மை உள்ளவராக இரு. கர்த்தர் உன்னை மென்மேலும் ஆசீர்வதிக்க தேவன் வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆண்டவர் என்ன பண்ணாதீங்க, பரீட்சை பார்க்காது. எனக்கு இது செய்தான், இது நடந்தான், அது விட்டுருங்க, கர்த்தர் செய்வார். என் வாழ்க்கையில் அற்புதம் நடக்கும், இந்த காரியம் என் வாழ்க்கையில் கண்டிப்பா நடக்கும் என்ற விசுவாசத்தோடு நம்பிக்கையோடு உண்மையா கர்த்தரை நீ தேடும் போது கர்த்தர் உன் வாழ்க்கையில் அற்புதத்தை செய்வார். அல்லேலூயா. சங்கீதங்களின் புஸ்தகம் 86வது அதிகாரத்துல 11வது வசனத்துல வாசிக்கலாமா? கர்த்தாவே, கர்த்தாவே, உமது வழியை எனக்கு போதியும். அங்க ஆண்டவரிடத்தில் தாவீது கேட்கிறார், ஆண்டவரே நான் எப்படி நடக்கணும்னு சொல்லி எனக்கு வழியை போதிப்பா. இந்த வழியை இங்க போதித்துக் கொண்டிருக்கிறது. இந்த போதனையை நீ கேட்டு நடக்கும்போது கர்த்தர் உன் வாழ்க்கையில் அற்புதம் செய்வார். அல்லேலூயா. நீ எப்படி நடக்க வேண்டும், எப்படி இருக்க வேண்டும் என்று இங்க வேதம் உங்களுக்கு அறிவுரை சொல்லிக் கொண்டு இருக்கிறது. அந்த அறிவுரையை கேட்டு நீ நடக்கும்போது உன் வாழ்க்கையில நீ அதை பின்பற்றும் போது கண்டிப்பா உன் வாழ்க்கையில அற்புதம் நடக்கும். அதுல ஒரு மாற்று கருத்தே இல்லை. அல்லேலூயா. வாசிங்க அந்த வசனத்தை. கர்த்தாவே, கர்த்தாவே, உமது வழியை எனக்கு போதியும். தேவனுடைய சமூகத்துல நின்று நீ ஆண்டவரை நீ கேட்கும்போது கர்த்தர் ஆண்டவர் நீ நடக்க வேண்டிய வழியை கர்த்தர் காட்டுவார். நீ எப்படி வாழ வேண்டும், எப்படி இருக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். 19:9 வாசிங்க. சங்கீதம். கர்த்தருக்கு பயப்படுகிற பயம், கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் சுத்தமும் சுத்தமும் என்றைக்கும் நிலைத்திருக்கிறதுமாய் இருக்கிறது. என்றைக்கும் நிலைத்திருக்கிறதுமாய் இருக்கிறது. அல்லேலூயா. கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் சுத்தம். அந்த சுத்தமா நீ இருந்தினா எல்லாவற்றையும் உன் இருதயத்தில் இருக்கிற கீழங்கள் எல்லாம் அப்புறப்படுத்தி முழு இருதயத்தோடு கர்த்தரை நீ சுத்தமா தேடும் போது கர்த்தரிடத்தில் நீ நிலைத்திருப்பியா. அல்லேலூயா. நீ இந்த பூமியில நிலைச்சிருப்ப ஆசீர்வாதமா. அநேகர்கள் பார்த்து ஆச்சரியப்படத்தக்கதாக உன் வாழ்க்கையை கர்த்தர் மாற்றுவார். அலட்சியமா இருக்கக்கூடாது. ஆண்டவர் இடத்துல தேவனுடைய சமூகத்தில் அலட்சியத்தை காட்டக்கூடாது. நீ முழு மனதோடு தேவனை தேடுவாயானால் கர்த்தர் உன் வாழ்க்கையில முன்னேற்றமான பாதையை உனக்கு முன்பாக வைப்பார். ஏன்னா கோணலான வழிகளை செவ்வாய்ப்படுத்துகிற தேவன். அல்லேலூயா. உன் வாழ்க்கையில் கோணல்கள், முரண்பாடுகள், கல்லு முட்கள் இதெல்லாம் இருக்குமானால் கர்த்தர் கண்டிப்பாக அதை மாற்றுகிற தேவன். அல்லேலூயா. உன்னிடத்தில் இருக்கிற முரண்பாடுகளை நீ அப்புறப்படுத்திக்கோ. உன்னிடத்தில் இருக்கிற கீழங்களை அப்புறப்படுத்திக்கோ. தேவனை பரீட்சை பார்க்காத. கர்த்தரிடத்தில் நீ உண்மையா இரு. தேவன் உன் வாழ்க்கையில் பெரிய மாற்றங்களை ஏற்படுத்துவார். அல்லேலூயா. தாவீது கேட்கிறார், ஆண்டவரே எனக்கு நல்ல வழியை காட்டுங்க. நம்ம எத்தனை பேர் கேட்கிறோம், என் வாழ்க்கையில முன்னேறுவதற்கு, என் வாழ்க்கையில நான் ஆசீர்வாதமா இருக்கிறதுக்கு, என் குடும்பத்தை நல்லா நடத்துறதுக்கு, என் பிள்ளைகளை நன்றாய் படிக்க வைக்கிறதுக்கு, நல்ல உத்தியோகத்தை தேடி தருவதற்கு, என் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில எதிர்காலத்தை குறித்து ஆண்டவரே எனக்கு ஒரு நல்ல வழியை காட்டுங்க. தாவீது கேட்கிறார். நாம எத்தனை பேர் ஆண்டவருடைய பாதத்தில் விழுந்து அப்படி கேட்கிறவர்களாக இருக்கிறோம். தன்னுடைய சகோதரனுக்காக தன் சகோதரி ஆண்டவருடைய பாதத்தில் ஆண்டவரே நீங்கள் இருந்திருந்தா, அவங்க இல்லைன்னு சொல்லல, நீங்க இவ்வளவு நாட்கள் என் கூட இருந்தீங்க, ஆனா இப்போ வெளியே போயிட்டு இருந்தீங்க, நீங்க இருந்திருந்தா என் சகோதரன் என்ன பண்ணிருக்க மாட்டாங்க, மறிச்சிருக்க மாட்டாங்க. எவ்வளவு பெரிய நம்பிக்கை, எவ்வளவு பெரிய விசுவாசம். என் வாழ்க்கையில இயேசு கிறிஸ்து இருக்க வேண்டும் என்று நம்ம விரும்பணும். அப்படி விரும்பும் போதுதான் உங்க வாழ்க்கையில அற்புதம் நடக்கும். அல்லேலூயா. ஏதோ சபைக்கு வரோம், ஏதோ கடமைக்கு போகிறோம் அப்படி நினைக்கும் போது நம் வாழ்க்கையில உன் நினைவுகள் நிறைவேறாம போயிடும். அல்லேலூயா. உன் கனவுகள் நிறைவேறணும், உன் எண்ணங்கள் நிறைவேறணும், உன் எதிர்பார்ப்புகள் நிறைவேறணும். அதற்கு தேவனுக்கு நீ முன்னுரிமை கொடுக்க வேண்டும். அல்லேலூயா. அதற்கு நீ தேவனுக்கு முன்பாக நீ இருப்பாயானால் கண்டிப்பா கர்த்தர் உன்னை தூணாக நிறுத்துவார். அல்லேலூயா. 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 உபாகமம் 10வது அதிகாரம் 12-13 வாசிங்க.
இப்பொழுதும் இஸ்ரவேலே, இப்போது இஸ்ரவேலே, நீ உன் தேவனாகிய கர்த்தருக்கு பயந்து உன் தேவனாகிய கர்த்தருக்கு பயந்து, அருமை தேவ பிள்ளைகளே, கிறிஸ்தவர்களே, அருமை சகோதர சகோதரிகளே, உன் தேவனுக்கு பயந்து அவர் வழிகளில் எல்லாம் நடந்து அவரிடத்தில் அன்பு கூர்ந்து அவரிடத்தில் நீ அன்பு கூர்ந்து உன் முழு இருதயத்தோடும் என்ன பண்ணுமா? முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்துமாவோடும் உன் தேவனாகிய கர்த்தரை சேவித்து உன் தேவனாகிய கர்த்தரை இயேசு கிறிஸ்துவை சேவித்து நான் இன்று உனக்கு கற்பிக்கிற கர்த்தருடைய கற்பனைகளையும் கர்த்தருடைய வார்த்தைகளையும் அவருடைய கட்டளைகளையும் உனக்கு நன்மை உண்டாகும்படி கைக்கொள்ள வேண்டும். உனக்கு நன்மை உண்டாகிறதுக்கு ஆண்டவரை தேடணும். ஆண்டவருடைய சமூகத்துல உண்மையா இருக்கணும். கர்த்தரை நீ தேடும் போதுதான் உனக்கு நன்மை உண்டாகும். அல்லேலூயா. எனக்கு நன்மையே செய்யல, எனக்கு நன்மையே நடக்கல, நான் வாய்க்குள்ள ஒண்ணும் நடக்கல. ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டு நடக்கிறவர்களுக்கு தான் இது நடக்கும். அல்லேலூயா. உண்மை உள்ளவர்களாக இருக்கணும். தேவனுக்கு உண்மையாக நீ நடக்கும்போது கண்டிப்பா கர்த்தர் உன் வாழ்க்கையில் அற்புதம் செய்வார். அல்லேலூயா. 1 ராஜாக்கள் புஸ்தகத்துல 1வது அதிகாரத்துல முதல் வசனத்தை வாசிக்கலாமா? தாவீது ராஜா வயது சென்ற விருத்தாப்பியனான போது வஸ்திரங்களினால் அவனை மூடினாலும் 17வது வசனம் 1 ராஜாக்கள் 17 கீலேயாத்தின் குடிகளிலே திஸ்பியனாகிய எலியா ஆகாபை நோக்கி, என் வாக்கின்படியே அன்றி இந்த வருஷங்களிலே பனியும் மழையும் பெய்யாதிருக்கும் என்று இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற நான் அவருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன் என்றான். அல்லேலூயா. எலியா தேவனுக்கு முன்பாக உண்மை உள்ளவனாக இருந்ததுனால அந்த ஒரு விதவையை கர்த்தர் அங்க காட்டுறார். பயந்து போய் அவர் என்ன பண்றாரு? ஓடின பிற்பாடு அந்த பஞ்ச காலம் முழுவதும் அவங்களுக்கு போசிக்கிட்டு இருக்கோம். அந்த குடும்பம் இனி நம்மளுடைய வாழ்வாதாரங்கள் சிறந்தி போச்சு, இனி நம்ம வாழ்க்கையே கிடையாது என்று சொல்லி அவ்வளவுதான், நம்ம வாழ்க்கை முடிஞ்சிச்சு, இருக்கிறத சாப்பிட்டு செத்து போலான்னு ஒரு முடிவு எடுத்த அந்த சகோதரியின் இடத்துல யார் அனுப்புறாருன்னா எலியாவை அனுப்புறாரு. அல்லேலூயா. எலியாவை அனுப்பி அங்க பேச தொடங்குறாரு. அதை நீங்க வாசித்தீங்கன்னா தெரியும். பேச தொடங்கும் போது அந்த இடத்துல ஃபர்ஸ்ட்ல தண்ணி கேட்கிறாரு. தெரியாத ஆளுக்கு தண்ணி கொடுக்க தோணுன புதுசே கிடையாது. ஏமா கொஞ்சம் குடிக்க தண்ணி கொடுத்தா ரோட்ல போற கூட கேட்டா என்ன பண்ணலாம்? தண்ணியே கொடுக்கலாம். தண்ணி தர மாட்டோமா? யாராவது குடிக்க தண்ணி கேட்டா என்ன பண்ணுவோம்? நம்ம ஒண்ணு வந்து கொடுக்குமா கொடுக்க மாட்டோமா? ஆனா அங்க அவர் சொல்றாரு, தண்ணி கேட்டுட்டு கொஞ்சம் சாப்பிட்றதுக்கு என்ன பண்ணேன்? சாப்பாடு கொடுக்குன்னு சொல்றாரு. அவங்க அம்மா சொல்றாங்க, கொஞ்சம் தான் இருக்குது, அதை நாங்கள் சாப்பிட்டு என்ன பண்ணலான்னு இருக்கிறோம், நானும் என் பிள்ளையும் செத்து போகலான்னு இருக்கிறோம். சொல்லும்போது ஃபர்ஸ்ட்ல நீ செத்தா சாவு, முதல்ல என்ன பண்ணேன்? ஃபர்ஸ்ட்ல எழுந்து கொடு. அல்லேலூயா. யாராவது சொல்லுவோமா? செய்வோமா? அந்த அம்மா சொல்றாங்க. உடனே அவங்களுக்கு இல்லைன்னா கூட பரவாயில்ல, கொஞ்சம் எடுத்துட்டு வந்து ஊழியக்காரனுக்கு தேவனுடைய மனுஷனுக்கு அங்க கொடுக்கும்போது அந்த பஞ்சக்காலம் முழுவதும் அந்த சாரி பார்க்கக்கூடிய விதையின் வீட்டுல மாவும் எண்ணெயும் குறையும். அல்லேலூயா. அல்லேலூயா. உண்மையாய் தேவனுடைய சமூகத்தில் அந்த சகோதரி இருக்கும்போது அவங்களுடைய வாழ்வாதாரங்களை கர்த்தர் காப்பாற்றினார். அல்லேலூயா. தேவ வார்த்தை, ஊழியக்காரருடைய வார்த்தைக்கு செவி கொடுத்ததுனால அவங்களுடைய வாழ்க்கை மீட்கப்பட்டது. நம் வாழ்க்கை மீட்கப்படணுமா? நம் வாழ்வாதாரங்கள் சிதைஞ்சு போச்சு, நீ கவலைப்படுறியா? இனி என் வாழ்வாதாரத்துக்கு அர்த்தமே இல்லை, நான் வாழ்றதுக்கு நீ கவலைப்பட்டு இருக்கிறியா? இனி நான் என்ன செய்ய போறேன், என் வாழ்க்கை சிதைஞ்சு விட்டது நீ கவலைப்படுறியா? பயப்படாது. கர்த்தர் சொல்லுகிறார், உண்மை உள்ள மனுஷன் பரிபூரணமான ஆசீர்வாதத்தை பெறுவான். அல்லேலூயா. கர்த்தருடைய சமூகத்தில் அவருடைய கட்டளையும் நியாயங்களையும் நீ எப்போது செவி கொடுத்து அதன்படி நடக்க ஆரம்பிக்கிறியோ அப்பவே உன் வாழ்க்கையில சிதைந்து போனதை கர்த்தர் எழுப்ப செய்வார். குறைந்து போனதை கர்த்தர் நிரப்ப செய்வார்.
அல்லேலூயா. பெரிய காரியங்களை செய்கிற தேவன் உன் தேவன். சாதாரணமான ஆண்டவர் இல்லை. வனாந்தரத்திலே 40 வருஷம் வழிநடத்தின தேவன் உன் கூட இருக்கிறார். அல்லேலூயா. வனாந்தரத்திலே 40 நாள் பிசாசினால் சோதிக்கப்பட்ட கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து உன்னோடு இருக்கிறார். அல்லேலூயா. எதற்கும் பயப்படாதே, எதை கண்டும் கலங்காதே. தேவனுக்கு முன்பாக உண்மையும் உத்தமமாய் நீ ஜீவிக்கும் போது, கர்த்தருக்கு பயப்படும் போது, கர்த்தர் உன் காரியத்துல எல்லாவற்றையும் ஜெயமாக மாற்றி கொடுப்பார். அல்லேலூயா. அன்பு தேவனுக்கு நீ கர்த்தருக்கு பயந்து மாடு. மீது இருக்கிற வெள்ளிக்கிழமை நேரத்துல இன்னும் ஒரு சகோதரி இருக்காங்க. தேவனுக்கு பயந்து, தேவனுக்கு நீ பயந்தினா உன் குடும்பம், தேவனுக்கு பயந்து உன் குடும்பத்துல உன்னுடைய குடும்ப தலைவரே இல்லைன்னா கூட கர்த்தர் உன் குடும்பத்தை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. அங்க சொல்லப்படுகிறது 2 ராஜாக்கள் புத்தகம் 4வது அதிகாரத்துல கடைசியாக வாசித்து முடிக்கலாம். 1-7 வரை வாசிங்களேன். தீர்க்கதரிசிகளுடைய புத்திரரில் ஒருவனுக்கு மனைவியாய் இருந்த தீர்க்கதரிசிகளின் புத்திரரில் ஒருவனுடைய மனைவியாய் இருந்த ஒரு ஸ்திரீ எலிசாவை பார்த்து உமது அடியானாகிய என் புருஷன் இறந்து போனான். உம்முடைய அடியானாகிய என் புருஷன் இறந்து போயிட்டான். உமது அடியான் கர்த்தருக்கு பயந்து நடந்தான் என்பதை. எப்படி நடந்தானா? அந்த மனுஷன் கர்த்தருக்கு பயந்து நடந்தானா? அங்க அம்மா ஸ்டேட்மென்ட் கொடுக்குறாங்க. என் புருஷன் தேவனுக்கு பயந்து நடந்தவன் என்பதை அறிவீர். கடன் கொடுத்தவன் இப்போது என் பிள்ளை என்ன பண்றான்? அடிமையாக்கி கொள்ள வந்தான். எலிசா அவளை நோக்கி நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும்? வீட்டில் உன்னிடத்தில் என்ன இருக்கிறது? வீட்டுல என்ன இருக்குதுப்பா? உன்கிட்ட என்ன இருக்குது அதை வச்சு அற்புதம் செய்வாங்க. உன்னிடத்துல நீ விசுவாசமும் உண்மையும் உத்தமமாய் நீ ஜீவிக்கும் போது, கர்த்தருடைய சமூகத்துல இது இல்ல அது இல்லன்னு சொல்லி நீ கவலைப்படும் போது, உன்னிடத்துல இருக்கிறத வைத்து ஆண்டவர் என்ன பண்ணுவாரா? உன்னை முன்னேறி செல்ல வழிவகை செய்வார். உன் வாழ்க்கையை பின்மாற்றமா இருக்கிறதை முன்மாற்றமாக மாற்றுவார். அல்லேலூயா. 5 அப்போ 2 மீனை வச்சு ஆண்டவர் 5000 புருஷர்களை போஷிக்க வைத்த தேவன் இந்த இடத்துல ஒரே ஒரு குட தண்ணியை வச்சு எண்ணெயை வச்சு அங்க அவங்களுடைய வாழ்வாதாரத்தை சீரமைக்கிறார். அவங்க வீட்டுக்காரருக்கு உண்மை உத்தமமாய் கர்த்தருக்கு முன்பாக இருந்ததே நீ அறிவிங்கன்னு சொல்லி ஊழியக்காரன் சொன்னதுனால ஊழியக்காரன் அவங்களுக்காக பாரப்பட்டு ஜெபிக்கிறார். அல்லேலூயா. ஊழியக்காரன் யாருக்காக பாரப்பட்டு ஜெபிக்கிறாரு? அந்த குடும்பத்துக்காக, அந்த விசுவாசிக்காக, தேவனுடைய பிள்ளைகளுக்காக அவர் பாரப்பட்டு ஜெபிக்கும் போது தேவன் ஜெபத்தை கேட்டு அங்க பதில் கொடுக்கிறார். அல்லேலூயா. நம்ம எத்தனை பேர் ஊழியக்காரரை கூப்பிட்டு ஐயா எனக்கு ஜெபம் பண்ணுங்க, ஐயா என்னுடைய குறை இப்படி இருக்குது, என்னுடைய தேவை இப்படி இருக்கிறது, இதுக்காக நீங்கள் ஜெபம் பண்ணுங்கள் என்று ஊழியக்காரர்கள் எத்தனை பேர் ஃபோன் பண்ணி ஐயா இதுக்காக ஜெபம் பண்ணுங்கன்னு சொல்லி இருப்போம். அந்த அம்மா வராங்க பாருங்க. நேரடியா ஜெபிக்கல, யார் இடத்துல வந்து சொல்றாங்கன்னா திறப்பின் வாசல்ல நின்று ஜெபிக்கிற ஊழியக்காரனிடத்துல அங்க போய் என்னுடைய குறையை, என்னுடைய இழப்பை, என்னுடைய வறுமையை, என்னுடைய தேவையை ஊழியக்காரனிடத்துல சொல்லும் போது ஊழியக்காரன் அவர்களுக்காக பாரப்பட்டு தேவனிடத்துல முறையிடும் போது அந்த வீட்டுல அற்புதம் நடக்குது. அல்லேலூயா. அருமை தேவ பிள்ளைகளை கவனமா இருங்க. ஜெபிக்க சொல்லுங்க. ஊழியக்காரனிடத்துல ஜெபம் பண்ண சொல்லுங்க. போன் நம்பர் இருக்குது. ஐயா என் தேவைக்காக ஜெபம் பண்ணுங்க. ஜெபிக்கிறதுக்கு நான் கடமைப்பட்டிருக்கேன். உங்களுக்காக திறப்பின் வாசல்ல நின்று ஜெபிக்க நான் கடமை உள்ளவனாக இருக்கிறேன். ஜெபிக்கிறதுக்கு நீங்கள் தேடுங்கள், கண்டிப்பாக ஜெபிக்கலாம். கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில அற்புதங்களை செய்வார். அல்லேலூயா. 2 பேருங்க சாரிபாத்துக்கு உதவியை பார்க்கிறோம். ஒரு கணவனை இழந்த அந்த குடும்பத்தை பார்க்கிறோம். 2 பேருடைய வாழ்வாதாரங்களும் சிதைந்து போச்சு. 2 பேருடைய வாழ்க்கையிலும் இனி வாழ்க்கை அவ்வளவுதான் என்று ஒரு நிலைமை. கர்த்தர் இருக்கிறதை கொண்டு ஆசீர்வதித்தார். அல்லேலூயா. கொஞ்சம் மாவு வச்சு கொஞ்சம் எண்ணெயை வச்சு அவங்களுடைய வாழ்வாதாரங்களை ஆசீர்வதித்த தேவன் கொஞ்சம் எண்ணெயை வச்சு இவருடைய வறுமையும் இவருடைய கடனையும் இவருடைய பிரச்சனைகளையும் தீர்த்த தேவன் உன் கூடமும் என் கூடமும் இருக்கிறார். அல்லேலூயா. மறக்காத அன்பு தேவ பிள்ளையே, தேவன் உன்னோடு கூட இருக்கிறார் என்பதை மறந்து விடாதே. மோசேவோடு தேவன் இருந்தார், எலியாவோடு தேவன் இருந்தார்.
அதே தேவன் நம் கூடவும் இருக்கிறார். ஹல்லேலூயா. அதே தேவன் நம் கூட இருக்கிறார். மோசேவுக்கு எலியாவுக்கு தரிசனம் கொடுத்த இயேசு கிறிஸ்து நம்ம கூட இருக்கிறார். பயப்படாத இருங்க, கலங்காத இருங்க. வாழ்வாதாரங்கள் இப்படி மாறி போயிடுச்சு, கவலைப்படாத. கர்த்தரை நோக்கி கூப்பிடு. கர்த்தருடைய சமூகத்தில் உன் பாரத்தை வை. முதலாவது தேவ ராஜ்யத்தின் நீதியை தேடு. கர்த்தர் இவைகளை எல்லாம் உனக்கு கர்த்தர் உனக்கு கொடுப்பார் என்று கர்த்தர் வாக்கு கொடுத்தார். அன்பு தேவ பிள்ளை, தேவ சமூகத்தில் நீங்கள் காத்திருந்து செவியுங்கள். வருகிற புதிய வருஷத்திற்காக செவியுங்கள். முழங்கால் படிட்டு உங்கள் குடும்பத்துக்காக முழங்கால் படிட்டு தேவனுக்கு முன்பாக நில்லுங்க. கர்த்தர் கொடுக்கிற வாக்கு தத்துவத்துக்காக செவியுங்க. ஆண்டவர், இந்த வாக்கு தத்துவம் என் வாழ்க்கையில் நிறைவேற வேண்டும் என்று செவியுங்க. கர்த்தர் அந்த வாக்கு தத்துவத்தின்படி நான் நடக்க வேண்டும் என்று செவியுங்க. கர்த்தர் அப்படியாக அற்புதங்களின் அடையாளத்தையும் கர்த்தர் நம் வாழ்க்கையில் செய்வார். அல்லேலூயா, அல்லேலூயா. கண்களை மூடி செபிக்கலாம். வானத்தையும் பூமியும் உண்டாக்கின சர்வலோகத்தின் அதிபதியான எங்கள் தேவாதி தேவன், உம்மை நன்றியோடு உம்மை துதிக்கிறோம். உம்முடைய நாமம் மகிமை பெறட்டும். உம்முடைய வார்த்தைகள் தேவ பிள்ளைகளுக்கு கடந்து போகட்டும். கர்த்தர் அதை செவி கொடுத்து கேட்டு அதன்படி நடக்க தேவ பிள்ளைகளின் பலத்தையும் ஆரோக்கியத்தையும் தாங்க. இயேசு நாமத்தில் வேண்டுகிறோம் பிதாவே. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா.